தமிழகத்தில் அங்கீகாரம் இன்றி செயல்பட்டு வரும் சுமார் 7000 தனியார் பள்ளிகளுக்கு அடுத்த ஆண்டு மே 31 வரை அங்கீகாரம் வழங்கி அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து தொலைபேசி மூலம் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சங்கரன். 7000 தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்கி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றி விரிவா பதிவு செய்யுங்க சங்கரன். அதாவது கடந்த 22ஆம் தேதி நேற்று முன்தினம் பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன் ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கார். அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கீகாரம் இல்லாமல் செயல்பட்டு வரக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கு சில நிபந்தனைகளுடன் அங்கீகாரத்தை 2018ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதி வரை அங்கீகாரம் வழங்கி உத்தரவிட்டிருப்பதாக அந்த அரசாணையில் தெரிவிச்சிருக்கிறார். அதாவது குறிப்பா 2016 ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 7000 பள்ளிகள் அங்கீகாரம் இல்லாமல் தனியார் பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளிகள் நகர் மற்றும் ஊரமைப்பு துறை, அதாவது டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், அதே போல உள்ளூர் திட்டக்குழுமம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிடமிருந்து இந்த கட்டடத்திற்கான அனுமதி சான்றிதழ் பெற வேண்டும். இதுல பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதனால அனுமதி வாங்காமல் இருக்கிறதுனால இந்த பள்ளிகளுக்கு அங்கீகாரத்தை புதுப்பித்து வழங்காமல் அந்த தமிழக அரசு உத்தரவு எடுத்தது. இதன் காரணமாக பல லட்சம் மாணவர்கள், கிட்டத்தட்ட 7000 பள்ளிகள்ல 3000 பள்ளிகள் மெட்ரிகுலேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. மற்ற 4000 பள்ளிகள் தொடக்க கல்வித்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறை கீழே வருது. இந்த பள்ளிகளில் படிக்கக்கூடிய 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டதன் காரணமாக தற்போது இந்த பள்ளிகளுக்கான அங்கீகாரத்தை இந்த சில நிபந்தனைகளுடன், அதாவது எந்தெந்த சான்றிதழ்கள் எல்லாம் வழங்க வேண்டுமோ அவற்றை எல்லாம் வாங்கி சமர்ப்பிக்க வேண்டும் என்ற நிபந்தனையோடு இந்த அங்கீகாரம் 2018ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதி வரை வழங்க அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. மிக முக்கியமாக இந்த அரசாணை வெளியிடுவதற்காக 3 காரணங்களை உதயச்சந்திரன் சொல்லியிருக்கிறாரு. ஒன்னு மிக முக்கியமாக ஆர்டிஇ ஆக்ட், இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டத்தின் கீழே எந்த ஒரு பள்ளியும் அங்கீகாரம் இல்லாமல் செயல்படக்கூடாதுங்கிறது விதியாகும். ஆனா அப்படி செயல்படும் போது சட்டத்தை மீறிய செயலாகிடும்ங்கிறதுனால இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த 7000 பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் வாங்கக்கூடிய சான்றிதழ்கள் தகுதியானவையாக செல்லத்தக்கதாக இருக்கணும். அப்படின்னா அந்த பள்ளிக்கு ரெகக்னேஷனோட செயல்பட வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கிறது. இரண்டாவதாக, இன்னும் வர ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கக்கூடிய நிலையில அந்த பள்ளிகளுக்கான வாகனங்கள் எஃப்சி வாங்க முடியாம இருக்கிறாங்க. வாகனங்களுக்கு எஃப்சி வாங்கணும்னா ஸ்கூலுக்கு ரெகக்னேஷன் இருக்கணும். இந்த 3 முக்கிய காரணங்கள் இருக்கிறதுனால மாணவர்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்காக மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். இதனால் ஒரு 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிரச்சனைகளில் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள்.